எந்திக்கிறா நான் பாரு 8:30 மணி ஆயிடுச்சோ எந்திரி. எத்தனை முறை உங்களுக்கு சொல்ல சீக்கிரமா எழுப்பி விட. எந்திக்கணும் நீயே. சரி தூங்கிட்டே இருந்தனா அப்படித்தான் இருக்கும். சீக்கிரம் எழுந்து வா. ஸ்கூலுக்கு போகணும் கிளம்பணும் அந்த எண்ணமே கிடையாது. சீக்கிரம் எழுந்து வா. எவ்வளோ சொன்னாலும் கேட்குறானா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது சீக்கிரம் கிளம்புனா கொஞ்சமாவது கேட்குறானா. இது வேற சீக்கிரம் கிளம்புனா தானே ஸ்கூலுக்கு போக முடியும். அது வேணும் இது வேணும்னு இல்லாத கேள்வி கேட்குறேன். எனக்கு லேட்டா எப்படி கிளம்புறேன்னு. சாப்பாடு ரெடியாமா? வா நீ சாப்பாடு தான் குறை. சீக்கிரம் உட்காந்து சாப்பிடு. எவ்வளோ நேரம் ஆக்குறேன். சாப்பிட்டு சீக்கிரம் எந்திரி. ஜாம் பண்ணி சாப்பிட்ற எண்ணம்லாம் கிடையாது. இருக்கிற வருஷத்தில் ஜாம் வருங்க. கத்தர் கொடுக்கறது கிருபையா அதெல்லாம் நினைப்பே கிடையாது மண்டையில். ஐயோ அடைக்குதே. தண்ணி கொண்டு வாமா. ஒரு எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க. சீக்கிரம் சாப்பிடு. கிளம்புறது லேட்டு சாப்பிட்றது லேட்டு எல்லாம் லேட்டு. போதுமா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். பட் எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணியிருக்கிறான். சே இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. இங்க பார் மிச்சம்தான் வைக்கிறான். வேஸ்ட் பண்றதுக்கு இந்த பிள்ளைகளை வச்சு சே.
அம்மா சாப்பாடு கொடுமா. நீ கணக்கு வேற எழுதணும். மேஸ்திரி கிட்ட 100 ரூபா கடை வாங்கியிருக்கு. டீ செலவு 50 ரூபா, பஸ்ஸுக்கு 10 ரூபா. என்னங்க இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிறீங்க? அம்மா இன்னைக்கு ரொம்ப வேலை கஷ்டமோ? முடிச்சு கூட்டு போட சொல்லிட்டாரு அந்த மேஸ்திரி. அதான் கைகாலெல்லாம் பயங்கர வழியாக இருக்குமா, சாப்பிட்டு தூங்கணும். நீங்கள் காலையிலேருந்து ஃபோனும் பண்ணலங்க. காசு வேற முடிஞ்சு போச்சுமா. ஃபோனில் மேஸ்திரி கிட்ட காசு கேட்டேன், நாளைக்கு வாங்கிட்டு வந்து சொல்லிட்டாரு. அரிசி வேற முடிஞ்சு போச்சுங்க. அப்படியாம்மா? சாப்பாடு வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த சாப்பாடை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அப்படியானவரே, இந்த நாட்களில் சாப்பாடு இல்லாத ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். கிருபியாக அந்த சாப்பாடை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா. இதை வீணாக்காதபடி அப்பா சுத்தரிக்கிறோம். அதை உணர்ந்து சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. சாப்பாடெல்லாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் போசிக்க முடியுமா? ஏசி நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. நம்ம சாப்பாடு கெட்டு போன மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, தாங்க மாட்டேங்குது. ரேஷன் அரிசி. சரி, நாளைக்கு அரிசி வாங்கி தரேன். தம்பிக்கு மட்டும் ஸ்கூலுக்கு விலை அரிசி கொடுத்து விடு. நம்ம எனக்கு ரேஷன் அரிசியை கொடுத்து விடுங்க. சரி பரவாயில்ல, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றீங்க, ஆனால் உங்கள் பையன் எல்லா சாப்பாடையும் வேஸ்ட்டு பண்ணி தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட காட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சாப்பிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டாங்க, நானும் அதை சாப்பிட முடியல. நான் கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப சாப்பாடு எப்படி வேஸ்ட் பண்ணுறேன்? எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படலாம். நம்ம ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்க சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாம் கொடுக்குறனால தாங்க அவன் எதுவுமே தெரியாமல் இருக்கிறான். இப்போ தெரியாமல் நான் அவனை வளர்க்குறேன், ஆனால் எப்போ தான் அவன் என் நிலமை அவன் புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியல. சரி சொல்லி புரிய வச்சுக்கலாம். சரி சாப்பிட்றேன். எங்கள் கெட்டு போன சாப்பாடு எதுவும் பண்ணிடாதுல்ல. உங்களுக்கு சாப்பிடுங்க. இங்கே தண்ணி வேற ஊற்றி வச்சிருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? சோமனித்தனமாக சாப்பிட்றவங்க பிரச்சனை இது வேஸ்ட் ஆகாமல் போட முடியும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குங்க, வச்சுருங்க. பரவாயில்லமா, சாப்பிட்டேன், முடிஞ்சு. நீங்கள் ஒரு சோறு கூட வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறீங்க, ஆனால் அவன் இப்படி வேஸ்ட்டு பண்ணுறானுங்க. ஏங்க என்ன தூங்குறீங்க? ஆமாம். ஏங்க என்னாச்சுங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எதுக்குங்க? ஏன்னா சாப்பாடு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறான். நம்ம விடுங்க, குழந்தை தானேங்க. அந்த காலத்தில் வைக்கலாம். அந்த காலத்தில் சாப்பாடு நைட்டு மிஞ்சிருமா. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நைட்டு அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த சாப்பாடை வந்து பழைய சோறுன்னு சொல்லி எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பழைய சாப்பாடுனா என்னன்னே தெரியாமல் நம்ம வளர்க்குறோம். இப்போ என்ன, காலையில் சாப்பாடு அது மிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பழைய சாப்பாடு. நம்மளை மாதிரிலாம் அவங்க கஷ்டப்படுறது இல்லை, ஆனாலும் அவங்க சாப்பாடை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் நான் பட்னியாக கிடந்திருக்கேன், ஆனால் அதெல்லாம் தெரியாமல் தான் நான் அவனை வளர்க்குறேன். ஆனாலும் அவன் கஷ்டத்தை புரிஞ்சு மாட்டேன். தான் அவனுக்கு ஒரு வழியை காட்டணும். ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. சொல்லாதீங்க, எல்லா கத்தர் மாற்று வருங்க. சரி நான் தூங்குறேன். எப்படியாச்சும் அவன்கிட்ட நான் காலையிலேயாச்சும் எப்படியா பேசணும், என்ன என்னோட கஷ்டம் புரியும். கண்டிப்பாக
நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்த்தா பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரியுங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்கவங்க தான் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த அது கூட உனக்கு புரிய மாட்டேன். சரி பாரு. அம்மா சொல்லுமா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இப்போ நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டுன்ட்டேம்மா. இப்போ நான் டிவியில் ஒரு படம் பார்த்தேம்மா. அதில் ஒரு பையன் இப்படி தாம்மா அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சிக்காம சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமா. இனிமேல் நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா. எங்களுக்காக நீங்களும் அம்மா அப்பாவும் நீங்களும் எங்கள் கஷ்டப்படுறது எனக்கு புரியாமல் இருந்துட்டம்மா. என்னை மன்னிச்சுங்கம்மா. என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. ஓகேம்மா, இப்போவாது என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சதே போதும்.